ஆ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா? வாழை படம் பார்த்தேன். பா, செம்ம ஆர்டிஸ்டிக்கான மூவிங்க. இந்த படம் பார்த்தப்போ நம்மளோட வாழ்வியல் சார்ந்த சில கருத்துக்களும் சில அனுபவங்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சுது. நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த படம் ஞாபகப்படுத்துச்சு, உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுது. அதான் அதை பற்றியும் அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பற்றின ஒரு கருத்து அண்ட் ஆல்சோ இந்த சமீபமாக இந்த வாழைக்கு முன்னாடி ப்ரமோஷனில் இருந்து இப்போ வரைக்குமே மாரி செல்வராஜ் அவரை பற்றின ட்ரோல்கள், கலாய்கள் அது இதுன்னு நிறைய உலாவுது சோஷியல் மீடியாவில். ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மீம்ஸ் அது எல்லாத்துலேயுமே போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பொதுவாக என்ன, இந்த இப்போல்லாம் யார் சார் சாதி பார்க்குறா அதுலேருந்து ஆரம்பித்து ஏன்டா இன்னுமாடா போட்டு எங்களை அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு இருக்கிறீங்க. அதாவது ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க பாய்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒரு போயிட்டுருக்குது. இதை பற்றியும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக மா பலா வாழை முக்கனி இருக்குதுல்ல, வாழை இதில் காமிச்சிட்டாங்க. இந்த வாழையை தவிர்த்து மிச்சம் ரெண்டையுமே நான் சம்மந்திருக்கிறேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. வாழை பார்த்திங்கன்னா அப்பா வந்து சின்ன வயசில் வாழைத்தோட்டம் போட்டிருந்தார். எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அரவுண்டு நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அப்பா வாழைத்தோட்டம் அது வரைக்கும் போட்டுட்டு இருந்தார். அதுக்குள்ளாடி அந்த அந்த டெம்பரேச்சர் சூப்பராக இருக்கும், அந்த ஆம்பியன்ஸே நல்லாயிருக்கும். அந்த வாழைக்கு நடுவில் அந்த கேணி வெட்டி போட்டிருப்பாங்க, அதில் தண்ணி தேங்கி இருக்குமா, அந்த கேணிக்கு நடுவில் நடந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு அப்போ இருந்துச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக தோட்டத்துக்கு போயிடுவேன். அப்பா அம்மா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, நான் நடுவில் அதில் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த தண்ணிக்குள்ளே நடக்கிறது. அண்டு அந்த வாழை தோட்டத்துக்குள்ளாடி ஒரு குளிர்ச்சி இருக்கும், எப்போவுமே ஒரு குளிர்ச்சி, ஒரு பசுமையின் மனம் உள்ளே எப்போவுமே இருக்கும். அது போக அந்த படத்தில் அந்த ரயில் பூச்சை காட்டுறாங்கல்ல, அது அங்கங்கே ஊந்துக்கிட்டு இருக்கும். இன்னும் சில பூச்சிகள், சிலந்தி, நான் ரொம்ப பயப்படுவேன் அதுக்கு. அப்போது அந்த சிலந்தி, கலர் கலரான சிலந்திகள், வாழை தோட்டத்துக்குள்ளே சிலந்தி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த வாழை காய்க்கணுலாம் சிலந்தி இருக்கும். அது போக நிறைய புல் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த குளிர்ச்சி, அந்த நினைவுகள் வந்து எனக்கு அந்த படம் பார்த்தப்போ அப்படியே திரும்ப ரீகலெக்ட் ஆச்சு. நான் ஸ்கூல்னே வருது பாருங்கள், வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ எங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப நிறைய வாழை தோட்டம்லாம் இருக்குது. இத்தனை நாளாக அங்கே கிராஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் அது எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமாட்டு வேறு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதை சொல்லியே ஆகணும். ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தார் மாரி செல்வராஜ் சார். இப்போ நான் சம்மந்த ஒரு அனுபவம் உண்டல்ல, அதாவது மாங்காயும் பலாப்பழமும். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மலை உண்டு சரியா. முன்னாடி எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் இருந்த எல்லாருமே அந்த மலையில் வந்து தோட்டம் வச்சுருந்தாங்க. மரங்கள், மாமரங்கள், பலா மரங்கள், புளிய மரங்கள், நிறைய காய் தரும் மரங்கள் அங்கே நிறைய உண்டு. அங்கே தான் போயிட்டு அந்த மரம் தரக்கூடிய அந்த அனுபவத்தெல்லாம் எடுத்து விற்று அதில் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நான் காலேஜ் படிக்கிற டைம் வரைக்கும் அது இருந்துச்சு. அந்த டைம்லலாம் நான் நிறைய சம்மந்திருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டராச்சு போகணும் மலைக்கு மேலே ஏறுற மாதிரி. அவ்வளோ தூரம் நடக்கணுங்க மேலே. அதுவும் அந்த பாதை வந்து லெவலாலாம் இருக்காது. மலைக்கு மேலே ஏறுற பாதை வந்து குண்டும் குழியுமாட்டு பாறைகள், தண்ணி ஓடி, மழை நேரம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அங்கே போயிட்டு காயெல்லாம் பறித்து சாக்கில் அடைச்சி குறைஞ்சது 15-20 கிலோவாவது இருக்கும் அந்த சாக்கோட வெயிட்டு. மாங்காய் அடைச்சி வச்சுருக்கிற அந்த சாக்கோட வெயிட்டு அதை தலையில் ஏற்றி விட்ருவாங்க. காலேஜ் பையன் தான் நான். அப்போது நல்லா தூக்கம் வைப்போம். நல்லா டவலை சுருட்டி தலையில் வச்சு பாறைக்கு மேலே அதை வச்சு அதில் இப்படி குத்தி இப்படியே தூக்கி விட்டு தலையில் மூட்டை இருக்கும், எப்படியும் ஒரு 20 கிலோவாவது இருக்கும். அங்கேருந்து தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு இப்படி இருக்கும் பாதை, 45 டிகிரி ஸ்லைடிங் ஆங்கிளில் இருக்கும். வழியில் தொழி இருக்கும், தொழினா சேறு இருக்கும், சருகு இருக்கும், காலை பார்த்து வைக்கணும், முள் கிடக்கும். நம்ம செருப்பு தான் போட்டிருப்போம், பட் இருந்தாலும் சில முள் வந்து செருப்பையும் தாண்டி குத்திட்டு உள்ளங்காலில் குத்தும், அந்த மாதிரி. அது தூக்கிட்டு வரணும். வழியில் பாறைகள் அங்கங்கே இருக்கும், அதிலெல்லாம் காலை வச்சு தாண்டி பார்த்து வரணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம கீழே விழுவோம், அப்படி இல்லைன்னா கால் பிறன்றோம்,
கால் பரண்டா கழுத்து சுளுக்கி இதாயிரும். அந்த இன்டர்வியூலலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, மாரி செல்வராஜ் சார் அந்த வாழை தாரை வச்சு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த நீயானால இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் போச்சு அப்படின்னு. அது வாழைக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பொருந்தும். அது தூக்கிட்டு வருவோம், அதை ஒரு 3-4 கிலோமீட்டர் தூக்கிக்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் ஒரு சானல் ஆற்றை கடந்து, அப்புறம் தென்னந்தோப்பு வழியாக நடந்து வந்து, அதுக்கப்புறமா ரோட்டுக்கு வந்து சைக்கிளில் ஏற்றி வச்சு, ஒரு லோடு சைக்கிள் இருந்துச்சு தாத்தா கிட்ட, அதில் ஏற்றி வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸாக கட்டி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பஸ் வரும், வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு ஒரு 2 கிலோமீட்டர், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் ஏற்றி சந்தை, வீட்டிலேருந்து சந்தை ஒரு 10 கிலோமீட்டர், அந்த பஸ்லேயே போகும். பஸ்ஸில் போய்ட்டு அங்கே இறக்கி வச்சு வியாபாரி வருவார், அல்லது இங்கேருந்து தூக்கிட்டு போகணும். அங்கே போட்டால் எவ்வளோத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க? சீசன் டைம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிலோ வந்து 7 ரூபா 8 ரூபா அதுலேருந்து ஆரம்பிக்கும், 5 ரூபா வரைக்கும் போயிருக்குது. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு கிலோ 5 ரூபா. 20 கிலோ அல்லது நம்ம ஒரு 50 கிலோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனோம்னா எவ்வளோ கிடைக்கும்? அல்லது 20 கிலோ மினிமமே போடுங்களேன், 20 கிலோவுக்கு கிலோ 10 ரூபா வச்சாலும் 200 ரூபா தான். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் 200 ரூபா தான் கிடைக்கும் அந்த டைமில். அவ்வளோதான் அந்த இந்த வாழை பார்த்தப்போ நிறைய பேருக்கு தோணியிருக்கும், என்ன 1 ரூபா 2 ரூபா, அது அந்த டைமில். பட் அந்த மாதிரி தான் அதோட லைஃப் ஸ்டைல், அந்த இதெல்லாம் பண்ணுறவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான். நமக்கு அது சீசன் டைம்லலாம் விலை ரொம்ப குறைஞ்சிரும், ரொம்ப சீசன் இல்லாத டைமில் காய் அபூர்வமாகும்ல, அந்த மாதிரி நேரத்தில் விலை அதிகமாக இருக்கும். இது வந்து பலாப்பழத்துக்கும் பொருந்தும். இந்த ரெண்டையுமே நான் தூக்கியிருக்கேன். இந்த படம் பார்த்தப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு, அப்போத்த லைஃப் ஸ்டைல் அப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா அது அப்படியே மாறிடுச்சுங்க. இந்த படத்தில் பல விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக மாரி செல்வராஜ் சார் இது பண்ணியிருந்தார். ஒரு ஆர்டிஸ்டிக்கான மூவி. எனக்கு பார்த்தப்போ பாலு மகேந்திராவோட சோல் வந்து அப்படியே இவருக்குள்ளே இறங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட சிஷ்யன் ராம் சார், ராம் சாரோட சிஷ்யன் தான் நம்ம மாரி செல்வராஜ் சார். அவ்வளோ ஒரு ஆர்டிஸ்டிக்கான மூவி. எனக்கெல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு உடச்சிட்டு அழணும் போல் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த இது இருக்குது. இந்த இடத்துல நம்ம வலிக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் அப்படியே இருக்குது. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமே அப்படியே மனசில் நின்றுடுச்சு. அந்த இடம், அந்த வீடு, அந்த வாழைத்தோப்பு, இது எல்லாமே அப்படியே மனசில் அப்படியே நிற்கிது. ரொம்ப மனசு கனமாச்சு. ஆனானப்பட்ட பாலா சாரே அழுதுட்டாருன்னா இப்போ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். இது வந்து லைக் ஒரு ட்ராமாட்டிக், ஒரு ஸ்லோ ஃபேஸ் மூவி தான். ஆனால் எந்த இடத்துலையுமே நமக்கு லாக் அடிக்காது. காமெடி நல்லா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த டீச்சர் கேரக்டர் பூங்கொடி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா கேரக்டர் ஒரு கட்டத்திலலாம் நமக்கு முடியலை, அந்த மாதிரி அப்படி பண்ணியிருந்தாங்க. அண்டு லாஸ்ட்டாக அந்த இதுக்கு வரும், இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குறா, என்ன இன்னுமா பிரிக்கிட்டு இருக்காங்க அமைக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ட்ரோல்கள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசில் நான் படித்த ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒரு கடற்கரையில் ஒரு மீனவரும் ஒரு நகர்ப்புறத்தாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். இன்றைக்கி மீன் கிடைக்குமா அப்படின்னு அந்த நகர்ப்புறத்தார் கேட்டுட்ருக்க, அந்த மீனவர் சொன்னாராம், கண்டிப்பாக கிடைக்கும், நிறையவே கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அங்கே வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இவங்க பேசினதை கேட்டுட்டு, இந்த கடலில் மீனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை வச்சு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டப்போ உடனே ஒரு தன் கையில் இருந்த பாத்திரத்தை அங்கே போயிட்டு அந்த கடற்கரையில் நின்று தண்ணியை கோரி எடுத்து பாத்திரத்தை காமிச்சிட்டு, பார்த்தீங்களா இதில் மீன் இருக்கா, கடலில் மீன் இல்லை அப்படின்னு சொன்னார். இதை பார்த்த 2 பேருக்கு என்ன தோணியிருக்கும்? ஆக்சுவலாக இந்த இப்படி சொன்ன பதில், என் பாத்திரத்துக்குள்ளே மீன் இல்லை, கடல்லையும் அப்போ மீன் இருக்காது அப்படின்னு சொல்கிற இவனை பார்த்தா எப்படி தோணும்? பைத்தியம்னு தோணுமா இல்லையா? அதுதான் இந்த மாதிரி ட்ரோல்கள் பண்ணிட்டு கிடக்கிறது. இவனுங்க பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணும். ட்ரோல் பண்ணுறதையே பொழப்ப வச்சுட்டு திரிகிறாங்கங்க நிறைய பேர். நீங்கள் அவனுங்க ட்ரோல் பண்ணுற ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பாருங்களேன், இதே பொழப்பாகவே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க, வேறு வேலையே இருக்காதாடா இவனுங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ட்ரோலு, எதை சொன்னாலும் ட்ரோல் பண்ணணும். நாட்டில் நல்லது நடந்தால் ட்ரோலு, ஒரு விஷயங்கள் புரட்சியாக அதை பண்ணால் அதுக்கு ட்ரோலு, அடுத்தவனை கலாய்க்கிறத கெத்துன்னு நினைக்கிறது இவனுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது உருப்படியாக ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அடுத்தவனை கலாய்க்கிறதுல தான் கெத்து. அதாவது இவனுங்க வந்து அப்டேட்டான சோஷியல் மீடியா புள்ளிகள். இதெல்லாம் ஒரு பைத்தியங்கள் நினச்சிட்டு விட்டுற வேண்டியது. இன்னொன்று சாதிய மனநிலையும் உண்டு, அடுத்தவன் இது பண்ணால் அதை பொறுத்துக்க முடியாது இவனுங்களால். ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் சார், அப்புறம் வெற்றிமாறன் சார், அப்படின்னு பாரஞ்சி சார்,
இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவில் வந்து சாதிய படம் வந்துடுச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ரெடி பண்ணி வைப்பாங்க. ஏதோ அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமா வந்து ரொம்ப தூய்மையாகவும் புரட்சிகரமாகவும் இருந்த மாதிரியும் இவங்க வந்து தான் மொத்தமாகவே சாக்கடையான மாதிரியும் அப்படின்னு விஜயகுமார்னு ஒரு ஆக்டர் உண்டுங்க. அவர் முன்னாடி நடித்த பல கேரக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். குறிப்பாக ஒரு படத்தில், அந்த படத்துக்கு பேர் எனக்கு தெரியல, ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த சீன் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு 10-15 பேர் ஒரு பஞ்சாயத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு சைடு ஒரு குரூப் நின்றுக்கிட்டு இருக்கும், இன்னொரு சைடு ஒரு குரூப்பு கையை கட்டி அப்படி பம்மி போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவன் யாருடா, நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தவன்டா அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதாவது அந்த குரூப் வந்து சட்டை போடாமல் துண்டை எடுத்து அக்கிளில் வச்சுக்கிட்டு இப்படி கையை கட்டி நிற்கிறத காமிப்பாங்க. சரியா? அவன் மரியாதையை காப்பாற்றி வீட்டுக்குள்ளே வராமல் அவன் வாசல்லே நின்றுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு இவர் சொல்லுவார். அதாவது அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பீப்புளை, ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க அந்த சீனில். இதை சொல்கிறது சாதிய படம் கிடையாதான். ஆனால் நான் எதுக்குடா கைகட்டி நிற்கணும், நானும் சமந்தான், உன்ன மாதிரி நானும் சமந்தான், நானும் படிச்சிருக்கிறேன், நானும் இடத்துல போய் உட்காரேன் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னால், புரட்சியாக சொன்னால் அது சாதிய படமாக தெரியுது இவங்களுக்கு. அதுதான் உண்மை. சிலர் வந்து வளர்றதை வந்து சிலரால் பொறுத்துக்க முடியாது, அந்த மாதிரி கண்ணோட்டம் அந்த மாதிரி நிறைய உண்டு. மொத்தத்தில் இப்போல்லாம் யார் சார் சாதி பார்க்குறா அப்படின்ற மாதிரி பண்ணுவானுங்க. இப்போ ரீசெண்டாக மாரி செல்வராஜ் சார்கிட்ட அந்த பத்திரிகைக்காரர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க, டைரக்ட் இது. அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருப்பார், சார் நீங்கள் இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றதுக்கு மாரி செல்வராஜ் சார் ஒரு பதில் சொல்லியிருப்பார். சரி, நீங்கள் ஒரு 6 மாதம் டேட்டா எடுத்து பாருங்கள், இந்த வன்கொடுமை இல்லைன்னு நீங்கள் சொல்லிடுங்க, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர் தானே, நீங்களே சொல்லுங்கள் 6 மாதமாக தமிழ்நாட்டில் வன்கொடுமையே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படின்ற. அவர் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா உண்மை அதுதான், பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது, காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து எம்பத்தைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கணும். சரியா? இப்போ நான் இப்போ சொன்னல, ஒரு மீம் கிரியேட்டரில் ஒருத்தன் கலாய்க்கிறான் அப்படின்னா அது அவனுடைய கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கணும். அவனுக்குள்ளே போய் பார்க்கணும், அவன் யார், எதுக்காக அதை சொல்கிறான் அப்படின்ட்டுன்னு அவனுடைய கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தா தான் அவன் என்ன இதில் சொல்ல வரான்னு தெரியும். அவன் சாதிய பார்வையில் சொல்கிறானா இல்லை உண்மையில் நல்லது சொல்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வரும். இங்கே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலை அவங்க சொல்கிறது வந்து இங்கே கலாய்க்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ள முடியலை நிறைய பேரால். அவனுடைய கண்ணோட்டத்தை வந்து பார்த்தா தான், இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், சிட்டியில் இருந்து பார்க்குற ஒருத்தனுக்கு வந்து இது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஓகே, சாதியெல்லாம் இப்போ யார்ப்பா பார்க்குறான்னு, ஏன்னா அவன் அதை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். பட் ஒரு கிராமத்து சைடில், தென் மாவட்டங்களோட இன்டீரியர்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்குது, படு மோசமாக இருக்குது. ரீசெண்டாக கூட இவர் ரஞ்சித் சார் வந்து அந்த இதை சொல்லியிருந்தார், அது என்ன பேப்பர் கப் விஷயத்துக்கு அது பண்ணிகிட்டு இருக்குது, இன்னும் ரெட்டை கோலை முறை இருக்குது, சாதி பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இந்த படத்துலேயே, சர்வம் தாளமயம் படத்துலேயே சொல்லியிருந்தாங்க. அவன் ஏன் நமக்கு பிளாஸ்டிக்கில் கப்பு கொடுக்குறான்னு, பிளாஸ்டிக் கப்பில் டீ கொடுக்குறான்னு ஜிவி பிரகாஷ் சார் கேட்பார். அந்த சைடு வந்து கிளாஸ் கப்பில் கொடுத்துட்ருப்பாங்க. அது அந்த மேட்ரு தான் இன்னுமே கிராமப்புறங்களில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அது உங்களுக்கு தெரியலை, அதுதான் ஒன்று. நான் சொன்னல, என் பாத்திரத்தில் மீன் இல்லை, அப்போ அந்த கடல்லே மீன் இருக்காது, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் இது. சிட்டியில் ஜாதி பார்க்குறாங்க, இன்டைரக்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வெளியே பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. கிராமத்துலலாம் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்கிறான்னா அது அவனுடைய பார்வையில், அவனுடைய கண்ணோட்டத்தில் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லது கெட்டது பண்ணணும். அந்த சார்ந்த ஒருத்தங்களோட இது சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அங்கே நீ உன்னோட சாதிய மைண்ட் செட்டில், உன்னோட ப்ரிவிலேஜ் மைண்ட் செட்டில் தான் நீ இருப்பன்னா உன்னை விட மோசமான ஒரு ஈத்தரை யாருமே கிடையாது. அந்த இதுதான் இந்த படம். ஆக்சுவலாக டைம்லைன் ஒன்று சொல்லியிருந்தார்ல, ஃபஸ்ட்டு வாழை பாருங்கள், அப்புறம் கர்ணன் பாருங்கள், அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறமாட்டு மாமன்னன். இந்த ஆர்டரில் நல்லா இருந்துச்சு அந்த ஆர்டர். இந்த வாழை வந்து அந்த அந்த கரெக்டாக அந்த அடித்தட்டு மக்கள், அந்த உழைக்கிற அந்த மக்கள் ரொம்ப கம்யூனிசத்தை சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த உழைக்கிறதுக்கான கூலி அவங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த இது, எல்லாருக்குமே உழைக்கிற மக்களுக்கான உரிமை கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருந்தாங்க. அது போக அவங்க அழகாக ஆர்டிஸ்டிக்காக ஒவ்வொரு ஃப்ரேமே செதுக்கியிருந்தாருங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரில. அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளே வாழ்ந்த மாதிரி பள்ளிப்பருவ நாட்கள் அதுன்னு எல்லாமே ரொம்ப அழகாக ஞாபகம் வந்தது. மொத்தத்தில் அந்த படம் பார்த்து வெடித்து அழணும் போல் ஃபீல் ஆச்சு. தேட்டரில் நான்
அப்பா அம்மா கூட தான் போயிருந்தேன், கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் வேண்டாம் அப்படின்ட்டு. பட் தனியாலாம் பார்த்துருந்தேன்னா வெடித்து அழுதுருப்பேன். எனக்கு பார்த்துட்டு பைக்கில் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே உள்ள வெப்ராளமாக தான் இருந்துச்சு. பட் அப்படியே இதாகிடுச்சு. ஓகே, நல்ல படங்க, ஒன் டைம் ஆச்சு நீங்கள் பார்க்கணும், தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்து ஏன் தியேட்டர்னு சொன்னேன்னா இந்த படத்தெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் அந்த சவுண்ட் எஃபெக்டில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான மூவி. வேறு அவ்வளோதான் மக்களே, எல்லாம் ஜஸ்ட்டு ஷேர் பண்ண தோணுச்சு. இந்த படம் பார்த்தப்போ எனக்கு அப்படியே அந்த சின்ன வயசில் நான் இருந்த அந்த வாழைத்தோட்டம், அப்பா தண்ணி ஊற்றுறது, அப்பாவோட அந்த மம்பட்டி பிடிச்ச அப்பா அந்த வேலை செய்கிற அந்த இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே இருந்த அந்த 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 தன்மை, அந்த குளிர்ச்சி, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு நானும் அந்த மாங்காய் சம எடுத்து கொண்டு போய் சந்தையில் கொடுக்குற அந்த ஞாபகம்லாம் அப்படியே வந்துச்சு. எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்படி கஷ்டமாக இருக்கும். சமையை இறக்கி வச்சதுக்கப்புறம் தலை அப்படி கிர்ன்னு வரும், நம்ம ஏதோ லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வெயிட் ஏறி இருக்கும்ல, இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பே மேலே போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் மக்களே, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சுது. இப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்தி விட்டார்ல மாரி செல்வராஜ் சார். இதே மாதிரி தான் படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை இது ஏற்படுத்தும். சிட்டியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நார்மலாக ஒரு டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த கிராமத்தில் இந்த வாழ்வியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக அப்படி லைஃபோட கலந்து இந்த படம் பேசும். அவர்களுடைய கஷ்டத்தை நம்மளை புரிஞ்சிக்க வைக்கிற ஒரு நல்ல படம் இது. அண்டு அது நீயா நானால இப்போ இந்த சண்டே ஒரு ஷோ நடத்துனாங்களே, இந்த மாதிரி வேலைக்கு போய்ட்டுருக்கிற இளைஞர்களை கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப நெஞ்சு தொடுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் சமூகத்தில் நிறைய பேசு பொருளாகும், நிறைய விஷயங்களை பேச வைக்கும், நம்மளை டிஸ்கஸ் பண்ண வச்சு ஆரோக்கியமாக நம்மளை யோசிக்க வைக்கும். இதையும் சில நாயங்க ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க, அவனுங்களெல்லாம் லூசுங்க அவனுங்களாம். அவ்வளோதான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை, வாழை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் வேறு எதாவது சொல்கிறோன்னு தான் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே, தமிழ் வெல்லும்.